நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. சுவையான புதினா ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆகிட்டிங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்ற வச்சு கடாய் வச்சுட்டோம். நம்ம புதினா ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். உளுத்தம்பருப்பு ஒரு 75 கிராம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த கலரில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா இது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இல்லைனா முழுசாக போட்டோம்னா பட்டுன்னு வெடிக்கும். பூண்டு ஒரு 20 பல்லு உரிச்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி இது போல் கட் பண்ணி வச்சுங்க, தோல் எடுத்துட்டு. தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காய் இருந்தால் கட் பண்ணி எடுத்துங்க, இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதாங்க புதினா ஊறுகாய் ருசி கொடுக்கும். ஆனால் கெட்டுடும்னு சொல்லுவாங்க. நல்லா எண்ணெயில் இது போல் வதக்கி எடுத்துங்க. கறிவேப்பிலைங்க, தலைமுடியெல்லாம் நல்லா வளருங்க. கறிவேப்பிலை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துங்க. கொத்தமல்லிங்க, நல்ல ஜீரண சக்தி ஆகுங்க கொத்தமல்லி. நல்லா கறிவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதங்கிச்சுங்க. புதினாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நிறைய புதினா கற்றுனால கீழே தொழ முடியாமல் கீழே கொட்டிடும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இது ஏன் இப்போ போடுறேன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் வதக்கும் போது போட்டால் கருகிடும். அதனால் இப்போ நான் பெருங்காயத்தை போட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் மண் சட்டியில் செய்யுங்க, நல்லா உடம்புக்கும் நல்லது. பொருளுங்க கெட்டு போகாதே இருக்கும். இப்போ தான் எல்லா இடத்துலையும் மண் சட்டி விற்கிறாங்க. நீங்களும் வாங்கி மண் பாத்திரத்தில் செய்யுங்க. சாப்பாடு கூட வெடிச்சோம்னா அரை வேக்காடு இருக்கும்போதே நம்ம சாதம் வெடிச்சோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும். மண் பாத்திரம் எங்கே வேணாலும் விற்கிறாங்க, நீங்களும் வாங்கி செய்யுங்க. இப்போது புளி போட்டுக்கலாங்க. போல் ஓடு நார் இல்லாமல் எடுத்துங்க. நம்ம இஞ்சி போட்டிருக்கிறோம். அது அல்சர் இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். இஞ்சி இந்த புதினாவில் அரைச்சி கொடுத்தோம்னா அந்த பசி உண்டாகும் அவங்களுக்கு. புதினா அடிக்கடிக்க சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனையை சரி செய்யும். பாருங்கள், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சின்னு வரலாம்.
சுவையான புதினா ஊறுகாய் ரெடிங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிராமத்துங்களில் இப்படி தான் செய்வாங்க. இந்த புதினா ஊறுகாயை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கூழுக்கு கடிச்சின்னு சாப்பிட்லாம், சாதம் கரைச்சிட்டு கடிச்சின்னு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.